வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிராவல் லைஃப் சேனல். என் பெயர் கோட்டீஸ்வரன். நான் ஒரு அற்புதமான வால்பாறை மற்றும் கேரளா சுற்றுப்பயணத்துக்காக பொள்ளாச்சி கிட்ட வந்திருக்கிறேன். ப்ரீவியஸ் எபிசோடில் வடிவேலு வின்னர் என்ற படத்தில் பண்ண காமெடி நடந்த இடமான வின்னர் ஃபால்ஸ்க்கு வந்திருந்தேன். அந்த வின்னர் ஃபால்ஸுடைய அழகான காட்சிகளை பார்த்துட்டு நான் அடுத்தது போகிற இடம் தான் ஆனைமலை தொடரின் அடிவாரத்தில் இருக்கும் ஆழியாறு என்னும் அற்புத இடம். ஆனைமலை தொடர் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மலைத்தொடருங்க. அதுக்கு கீழே தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆழியாறு டேம் லெஃப்டில் வருது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக ஆழியாறு டேம் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம ஆழியார் கிட்ட வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா அறிவு திருக்கோவில்ன்ட்டு யோகா மற்றும் ஆன்மீக கல்வி மையம் இருக்குது. அது பக்கத்துலேயே ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா இருக்குது. இந்த ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா சென்னையில் பார்த்தீங்கன்னா முகப்பேரு மற்றும் அண்ணா நகரில் இவங்களுக்கான பிரான்ச்சஸ் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஆழியார் டேம். நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிறதே தெரியும். நம்ம ஆழியார் டேமுக்கு உள்ளே போகலை இன்றைக்கி. நேராக ரோட்லேயே இப்படி மேலே ஏறி மலை மேலேருந்து ஒரு டாப் ஆங்கிள் வியூ பார்த்துடலான்ட்டு நம்ம டேம் போய் பார்க்குறத ஸ்கிப் பண்ணிட்டோம். வாங்க உள்ளே போய்ட்டு என்ன டிஃபன் ஐட்டங்கள் இருக்குது, என்ன கிடைக்குது, என்ன ரேட்டுன்றதை பார்க்கலாம். கண்டிப்பாங்க சாருக்கு அவருக்கு என்ன ஒன்று பார்த்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னென்ன ஐட்டம் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். நிறைய ஐட்டங்களை நெய்லேயே செய்கிறாங்க. இட்லி, வடை, தோசை, பொங்கல், பூரின்ட்டு எல்லா ஐட்டங்களும் அங்கே இருக்குது. கோயம்புத்தூரை சேர்ந்த இந்த கௌரி கிருஷ்ணா பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்க. அவ்வளவு நீட் அண்ட் கிளீனாக ரொம்ப நல்லாயிருக்கு. சென்னையை விட கண்டிப்பாக இங்கே டேஸ்ட்டும் அதிகம், விலை குறைவாக தான் இருக்குன்றதை நம்ம நம்பலாம். நான் இங்கே ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா பொங்கலும் வடையும், அதுக்கு சாம்பாரும் சட்னியும் தனித்தனி கப்பில் கொடுத்துருக்குறாங்க. பொங்கல் மேலே கரண்டியை போட்டு நல்லா அழுத்தி அதுக்கு ஒரு குழியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த குழியில் சாம்பாரை ஊற்றி ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பொங்கலை சாப்பிடும்போது அந்த நெய் கலந்த சுவையோடு அற்புதமாக டேஸ்ட்டில் அந்த பொங்கல் இருந்ததுங்க. மெது வடை பார்த்திங்கன்னா ரெகுலர் வடை ஷேப்பில் இல்லாமல் ஒரு போண்டா ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்த சட்னியும் சரி, சாம்பாரும் சரி, செம்ம டேஸ்ட்டுங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது நம்ம ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த போண்டா. மெதுவடையை தான் அவங்க இந்த ஷேப்பில் போண்டா மாதிரி கொடுக்குறாங்க. வேணால் மைசூர் போண்டான்னு சொல்லிக்கலாம். அந்த ஒரு டேஸ்ட்டில் தாங்க ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் நல்ல ஒரு கிறிஸ்பி எட்ஜஸ்டில் அவுட்டரில் அட்டகாசமாக இருந்ததுங்க. உள்ளுக்குள்ளே அந்த மாவு சாஃப்டாக சூப்பராக இருந்ததுங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கிறோன்றதுனால ரெண்டுமே சூடாக இல்லாத ஒரு சின்ன குறைங்க. பட் டேஸ்ட்டுக்கு எந்த வித ஒரு கம்மியும் இல்லைங்க. சூப்பராக இருந்தது. இந்த கௌரி கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட்டில் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா பேக்கரி, ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குதுங்க. இங்கே நீங்கள் வரீங்கன்னா நிச்சயமாக இந்த பேக்கரி ஐட்டங்களை வாங்கலாம். அந்த அளவுக்கு பேக்கரி ஐட்டங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. நான் என்னுடைய வீட்டுக்காக சில ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அதே மாதிரி வால்பாறை வழியாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் கிடையாதுனால இங்கேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறது உங்களுக்கு சேஃப். பிரம்மாண்டமான ஒரு மலையின் கீழே அதனுடைய அடிவாரத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதாங்க அறிவு திருக்கோயில். நாங்கள் அடுத்தது இந்த அறிவு திருக்கோயிலை போயிட்டு சற்று நேரம் அங்கே உள்ள மெடிடேஷன் பண்ணிட்டு கிளம்பலான்ட்டு இதோ இந்த அறிவு திருக்கோயில். வாழ்க வளமுடன் என்று வாயார வாழ்த்தும் நண்பர்களும் உறவினர்களும் கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பாங்க. அன்பான அந்த வாழ்க வளமுடன் என்னும் அந்த வார்த்தைகள் உருவானது இதோ இந்த திருக்கோவில் இருந்தாங்க. ஆனைமலை தொடரின் அடிவாரத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஒரு அற்புதமான தலம் பார்த்திங்கன்னா எந்தவித மதத்தை சார்ந்ததும் அல்ல. அதனால் இங்கே எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் உள்ளே வரலாம், அங்கே தியானம் செய்யலாம். இந்த அறிவு திருக்கோயிலை பராமரிக்கிறதுக்காக இங்கே உள் வரும் விசிட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க. இங்கே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா சிறு சத்தம் கூட, சிறு ஒலி கூட உங்களுக்கு காதில் விழாது. அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் அமைதி நிலவும் இடம்ங்க இது. வயதானவர்களும் அதை தவிர நடக்க முடியாதவங்களும் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்காக பேட்ரி கார் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 1958 இந்த இடத்த நிறுவனவர் பார்த்திங்கன்னா வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அவர் உருவாக்கிய குண்டலினி யோகா இங்கு சொல்லி ஆண்டுதோறும் அவருடைய ஃபாலோவர்ஸ் லட்சக்கணக்கில் இந்த அறிவு திருக்கோவிலுக்கு வராங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் நீங்கள் நிதானமாக சுற்றி பார்க்குறதுக்கு விஷயங்கள் இருக்குது.
உள்ளே நுழையும் போதே இடது பக்கம் நம்மளுக்கு ஒரு பெரிய புல்வெளி தெரியும். இங்கே இருக்கிற புல்வெளிகள் ஒன்றொன்றும் அவ்வளவு அழகாக பராமரிக்கப்படுகின்றன. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷியின் மணிமண்டபம். இங்கே நீங்கள் செருப்பை வெளியில் கழட்டிட்டு தாங்க உள்ளே போக வேண்டியிருக்கும். அந்த மணிமண்டபத்துக்கு போயிட்டு நீங்கள் தியானம் எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். அந்த அளவுக்கு அமைதி நிலவர ஒரு அற்புதமான இடம். ஒரு பக்கம் ஓங்கி உயர்ந்த மலை, மறுபக்கம் புல்மேடுன்ட்டு அந்த இடமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அறிவூர் திருக்கோயிலில் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இதோ ஆனைமலை தொடரின் மேல் பயணத்தை ஆரம்பித்தோம். இங்கிருந்து மலைப்பாதை ஆரம்பங்க. ஆனைமலை தொடர் தமிழ்நாட்டின் மிக முக்கிய ஒரு மலைத்தொடராகும். நம்ம இடது பக்கத்தை பார்க்குறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஆழியாறு அணை. கோடைக்காலம் இப்போ ஆரம்பித்ததுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஆனாலும் அங்கே இருக்கிற காட்சிகள் பார்த்திங்கன்னா மிக அழகாக இருக்குங்க. இடது பக்கத்தில் ஒரு பெரிய தாழ்வாரத்தில் அணைக்கட்டு, வலது பக்கத்தில் ஓங்கி உயர்ந்த மலைகளுக்கிடையே நம்ம பயணம் பண்ணுறோங்க. இந்த ஆழியார் அணைக்கட்டை பார்க்கவே பல ஆயிரம் பேர் வார இறுதியில் இந்த இடத்துக்கு பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை போன்ற இடங்கள்லேருந்து வராங்க. இந்த ஆழியார் அணைக்கட்டு உயரம் பார்த்திங்கன்னா 166 அடி, அதாவது 81 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த அணையிலிருந்து திறந்து விடப்படும் நீர் 37,000 ஏக்கர் அளவுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கிறது. மலைப்பாதையில் கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கிறோம். இப்போ காட்சிகள்லாம் பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஒவ்வொரு ஹேர்பின் பண்ட்லேயும் நமக்கு ஒரு வியூ பாயிண்ட் தெரியுங்க. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்குற காட்சி தான் இப்போது ஆழியார் டேம் நமக்கு தெரிகிறது. தமிழ்நாடு அரசு 1959 இந்த அணையை கட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து தான் முடித்தாங்க. காலையில் 10 மணி இருக்குங்க. இந்த வெயிலில் தண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எவ்வளவு அழகாக தெரியுது பாருங்கள். பக்கத்துலேயே மங்கி ஃபால்ஸ்ன்ட்டு ஒரு இடம் இருக்குங்க. ஆனால் தண்ணி வரத்து இல்லாதனால அந்த ஃபால்ஸ் இப்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடைச்சி வச்சுருக்குறாங்க. இந்த ஆழியாருக்கு நீங்கள் வரணுன்னா ஜூன் மாதம் போல் வாங்க. அப்போ எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். இன்னுமே நிறைய தண்ணி இருக்குங்க. அது தவிர மங்கி ஃபால்ஸ்லேயும் நிறைய தண்ணி வரும். நீங்கள் அந்த சமயத்தில் வாங்க. வால்பாறைக்கு போகிறதுக்கு நமக்கு கீழே இருந்து மொத்தம் 40 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. அந்த 40 ஹேர்பின் பெண்டில் நம்ம இப்போ மொதல் ஹேர்பின் பெண்டில் இருக்கிறோம். ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாட்டு பறவைகள் மற்றும் விலங்கினங்களின் பெயர்களை வைத்து அந்த ஹேர்பின் பெண்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவும் நல்ல பெருசாக இருக்கிறதுனால வாகனங்களை எளிதில் திருப்பலாம். நாங்கள் எங்கள் வாகனத்தில் மெல்ல மெல்ல மலை ஏறி கொண்டிருக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆழியாறு எங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அந்த அற்புத காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மலை பயணம் ஏறின பிறகு கீழ்பூனாச்சி அப்படின்ற இடத்துல காரை நிறுத்தினார் தம்பி அரவிக்குமார். ஒரு அற்புதமான வியூ பாயிண்ட்டுக்கும் ஒரு ஃபாரஸ்ட் வாக்குக்கும் நம்மளை கூட்டுட்டு போகிறதா சொல்லி அந்த இடத்துல கார். ஆழியாறுலேருந்து வால்பாறைக்கு போகிற வழியில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அடர்ந்த காட்டின் வழியே ஒரு சிறு பாதையில் நீங்கள் நடக்கலாம். சுற்றிலும் நிசப்தம். நம்ம நடக்கிற கால் சத்தம் மட்டுமே கேட்குற மாதிரி ஒரு இடங்க இந்த இடம். அதை தவிர ஒரு அற்புதமான வியூ பாயிண்ட் இருக்குது, ஹார்ன்பில் வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் அந்த ஒரு ஃபாரஸ்ட் வாக்கம் தான் நம்முடைய அடுத்த வீடியோவில் வர இருக்குது. அதை தவிர வால்பாறையில் இருக்கிற மிகப்பெரிய எஸ்டேட்டான தலைநார் எஸ்டேட்டுடைய வியூ பாயிண்ட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது 360 டிகிரி வியூ ஆஃப் தலைநார் எஸ்டேட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video.